அதிமுகவும் திமுகவும் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்து வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அக்கட்சியின் இளைஞரணி கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவின் முறைகேடுகள் குறித்து ஆளுநரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். திமுக அதிமுக மக்கள் சொத்தை கொள்ளையடித்து, திமுக காலத்திலே மக்கள் சொத்தை அபகரித்து அதுக்கு திமுக பெயர் போன கட்சி அது. அதிமுகவிலே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொள்ளையடித்து ஆங்காங்கே சொத்துக்களை வாங்கி மக்களை ஏமாற்றுகின்ற நேரத்தில் இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான். இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கு. வருங்காலத்திலே நிச்சயமாக அது வெளிவரும்.